பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 33 தடயம் அததான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம். சிம்பாசுரனின் உடலையும் சிரத்தையும் கஷிக்கு கொண்டு வந்து சேர்த்ததும் நவியாகம் ஸ்ரீ மந்தாகிஷியை பார்த்து, மந்தா, நீ இங்கேயே இருந்து கொள். நாங்கள் சென்று அந்த நரன்களுக்கு இதற்கான பாடத்தை பயிற்றுவித்து வருகிறோம். உன் இழப்பு பெரியதே. அதற்காக நரன்கள் இழக்கப் போவது அதனையும் விட பெரியதாக இருக்கும். இல்லை நவியா, எனக்கு கண்ணீர் வரவில்லை, கவலை வரவில்லை, துக்கம் இல்லை. ஆனால் என் மனதில் அந்த தலைமை காவலனின் சிரம்தான் நிறைந்திருக்கிறது. பழிவாங்க என் உள்ளம் தவிக்கிறது. அவனின் உடலில் இருந்து அவன் சிரத்தை வெட்டி தனியாக எடுத்து வீசி எறிந்தால்தான் என் சிம்பா மகிழ்வார். அதை செய்து முடிக்கும் வரை எனக்கு வேறு எந்த உணர்வுக்கும் என் மனதில் இடமில்லை. மீண்டும் செல்வோம், வா என்று மந்தாகிஷி கூறியதை கேட்ட சிம்பாசுரனின் சாம்பீனிகள் அனைத்தும் மந்தாகிஷி அருகே வந்து அவளை சூழ்ந்து கொண்டு ஆ ஓ ஏவ் என்று சப்தமிட்டது. அப்போதுதான் சாம்பீனிகளிடம் இருந்த மாற்றத்தை உணர்ந்தனர் அசுரர்கள். அன்று வரை ஜடங்களாக மட்டுமே இருந்து வந்த சாம்பீனிகள் முதல் முறையாக உணர்ச்சி வசப்படுவதை கண்ட ஆசான் சற்று பதற்றமானார். உடனே மந்திராசுரனை அழைத்து, மந்திரா, சாம்பீனிகளுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது. அது நமக்கு நல்லதல்ல. சிம்பாவை நாம் இழந்திருப்பது பெரும் இழப்புதான். ஆனால் அதற்கு நாம் சோர்ந்து விடக்கூடாது. அந்த 4 ஊர்களுக்கும் அடிமேல் அடி விழ வேண்டும். சரி, இரு, அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பின் என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்வோம் என்று கார்க்கோடையன் மீண்டும் சுக்கிரகுரு பதக்கம் மற்றும் கேசவனின் கைகாப்பு வைத்து பார்த்தார். அங்கே மக்கள் அனைவரும் ஊரை காலி செய்து கொண்டு பிரயாகாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது தெரிய வந்ததும் அவர் ஏதோ யோசித்தார். மந்திரா, அனைவரும் பிரயாகாவில் தான் கூட உள்ளனர். ஆகையால் நீங்கள் 3 அணிகளாக பிரிந்து அவந்தி, மாயாபுரி, திரிகாந்தக் ஆகிய 3 ஊர் நரன்களும் பிரயாகா சென்றடைவதற்கு முன் உங்களால் முடிந்தவரை அவர்களை அழித்து நமது சாம்பீனி படையை விரிவுபடுத்துங்கள். இதில் நானும் மதிநாகசுரனும் இங்கிருந்து கொண்டு அடுத்து செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறோம். புறப்படுங்கள். சீக்கிரம் சென்று வெற்றியுடன் வாருங்கள். ஆகட்டும் ஆசானே, இப்போதே நாங்கள் பிரிந்து செல்கிறோம். ஆசான் கூறியது போலவே மந்திராசுரனும் நவியாகம்ஷியும் அவந்தியை நோக்கி சென்றனர். மந்தாகிஷியும் கோபரக்கனும் மாயாபுரியை நோக்கி சென்றனர். யாகம் யாழியும் சிகராசுரனும் திரிகாந்தக் சென்றனர். மந்தாகிஷியும் கோபரக்கனும் தங்கள் இருவரின் சாம்பீனிகளோடு சிம்பாசுரனின் சாம்பீனிகளையும் சேர்த்து கொண்டு மாயாபுரியை சென்றடைந்ததும் தான் அவர்களுக்கு புரிந்தது அங்குள்ள நரன்கள் பிரயாகாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரம். உடனே வேகத்தை கூட்டி பிரயாகா நோக்கி தங்கள் சாம்பீனி படைகளுடன் சென்றனர். அவர்கள் சென்ற வேகம் பூமியை அதிரச் செய்தது. அந்த அதிர்வு நடந்து சென்று கொண்டிருந்த மாயாபுரி மக்களையும் அதிர வைத்தது. அத்துடன் பிரயாகாவுக்கு மிக அருகிலிருந்த வஜ்ரகேசவனுக்கும் லேசான அதிர்விருந்தது. அவனை பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த கோதகன் பாதி வழியிலேயே ஓட முடியாமல் நின்றதனால் அவனுக்கு அந்த அதிர்வு பலமாக இருந்தது. இது என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள மாயாபுரியை நோக்கி நடக்கலானான். சிம்பாசுரனின் மனைவி மந்தாகிஷியும் அவனது உயிர் நண்பன் கோபரக்கனும் கொலை வெறியுடன் சென்று கண்ணில் பட்ட மாயாபுரி நரன்களை கொன்று வீழ்த்தினர். மாண்டு வீழ்ந்த நரன்கள் அனைவரும் அவர்களின் அடிமைகளான சாம்பீனிகளாயின. மாயாபுரி மக்கள் அந்த திடீர் தாக்குதலில் சிக்காமல் இருக்க அங்கும் இங்குமாக அலறிக்கொண்டே சிதறிச் சென்றனர். சற்று தொலைவில் இருந்து இதை பார்த்த கோதகன் அதிர்ந்து போனான். வேகமாக ஒரு பெரிய பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு மக்கள் மாண்டு வீழ்ந்ததையும் சாம்பீனிகளாக மீண்டு எழுந்ததையும் அவைகளே தங்கள் மக்களை மீண்டும் தாக்கியதையும் பார்த்தான். என்ன நடக்கிறது என்பது புரியாமல்
குழம்பி உறைந்து நின்றான். அனைத்து நரன்களையும் குழந்தைகள் பெரியவர்கள் என்ற எந்தவித பேதமும் இன்றி அழித்து சாம்பினிகளாக்கினர் மந்தாகிஷியும் கோபரக்கனும். அவர்கள் குதிரையும் அவர்களும் மாயாபுரி ரத்தத்தில் குளித்தவர்கள் போல கோதகன் மறைந்திருந்த பாறையின் அருகே இருந்த சிறு சிறு பாறைகள் மீது தங்கள் குதிரையிலிருந்து இறங்கி அமர்ந்தனர். கோதகன் சற்று மூச்சை இறுக்க பிடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்ற போது மந்தாகிஷி, எனக்கு இன்னமும் வெறி அடங்கவில்லை கோபரக்கா. ஏன் மந்தா? அதுதான் அந்த மாயாபுரி தலைமை காவலனை அழித்து நமது அடிமை சாம்பினியாக்கி விட்டோமே. பாறையின் பின்னால் இருந்த கோதகன் தன் மனதிற்குள், என்ன, மாயாபுரி தலைமை காவலரை அழித்து விட்டனரா? அப்போ நம்ம அக்கா லட்சுமி என்ன ஆனாலோ? சே, நான் அவளை விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது. மடத்தனம் செய்து விட்டேன். சரி, இவர்கள் பேசுவதை வைத்து ஏதாவது புரிந்து கொள்ள முடிகிறதா என்று பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டு பதற்றம் கலந்த பயத்துடன் நடுங்கிக் கொண்டே அங்கிருந்து தப்பிக்காது தன் அக்கா நிலைமையையும் அவள் ஊர் மக்களின் நிலைமையையும் தெரிந்து கொள்ள முடிவு செய்து மறைந்திருந்து அவர்களின் பேச்சை தொடர்ந்து கேட்கலானாம். இல்லை கோபரக்கா, எனக்கென்னவோ இந்த மாயாபுரி மக்கள் அனைவரையும் அழித்து நமது அடிமை சாம்பினிகளாக்கிய பின்பும் மனதில் ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏதோ எங்கோ தவறிழைக்கிறோமோ என்றும் தோன்றுகிறது. தவறா? எதை சொல்கிறாய் மந்தா? எனக்கென்னவோ மாயாபுரி மக்கள் அனைவரையும் நாம் கொன்றுவிட்டோமா என்ற சந்தேகமும் இருக்கிறது. அதுதான் அனைவரும் நம்மிடம் உள்ளனரே அடிமைகளாக. பின் ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? அந்த வஜ்ரகேசவன் என்ற நரன் நீர்த்துளி பதக்கத்துடன் தப்பிவிட்டானே என்று மந்தாகிஷி சொன்னதும் கோதகன் தனக்குள், அப்போ நம்ம மாமா எடுத்துக்கிட்டு போனது நான் சந்தேகப்பட்டது போலவே அந்த பதக்கம்தான். ஆனால் அவர் ஏன் அதை பிரயாகா எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே அசுரர்களின் உரையாடலை கேட்க துவங்கினான். அது மட்டுமல்ல கோபா, அந்த ஊர் தலைவரையும் தப்பிக்க விட்டு விட்டோமே என்றெண்ணும் போதுதான் எனக்கு கோபம் அதிகரிக்கிறது. அவசரம் வேண்டாம் மந்தா, எப்படியும் அவனும் பிரயாகாதான் சென்றிருப்பான். நமது மற்ற படைகள் அவந்தியையும் திரிகாந்தக்கையும் அழித்து நமது படைகளாக்கி வந்துடுவார்கள். அதன் பின்னர் நாம் அனைவருமாக பிரயாகாவை நோக்கி படையெடுப்போம். அனைத்தையும் நம் வசமாக்குவோம். சரி சரி, வா கோபா, ஆசான் நம்மை தேடுவார். நமது இந்த வெற்றியை சென்று அவரிடம் தெரிவிப்போம். அவரும் நம் தலைவனான மதிநாகசுரனும் மகிழ்ச்சி அடைவார்கள். நானும் என் சிம்பாவுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். புறப்படுவோம். அடிமை சாம்பினிகளே, எங்களை தொடர்ந்திடுங்கள் என்று கூறி குதிரையில் ஏறிச் சென்றனர் மந்தாகிஷியும் கோபரக்கனும். அவர்கள் பின்னாலேயே அனைத்து சாம்பினிகளும் சென்றன. அவர்கள் அங்கிருந்து சென்றதும் ஓவென்று கதறி அழுதான் கோதகன். ஐயோ மாமா, நீங்க சொன்னதை கேட்காம என் அக்காவை பறிகொடுத்து விட்டேனே. அங்கே சென்று கொண்டிருக்கும் அந்த அகோரமான ஜந்துக்களில் என் அக்காவும் ஒருத்தி ஆகிவிட்டாளே. நான் என்ன செய்வேன்? ஆண்டவா, எங்கள் குடும்பத்தை அழித்து விட்டனரே என்று சொல்லி கத்தினான், கதறினான். நடந்தவைகளை பார்த்ததில் பித்து பிடித்தவன் போல புலம்பிக் கொண்டே சற்று நேரம் அங்கே இருந்தான். பின் அன்று கஷியில் அந்த சுக்கராச்சாரியார் சொன்னதையும் தன் மாமா கேசவன் சொன்னதையும் அசை போட்டு பார்த்தான். தன் மாமா சொன்னதுதான் சரி என்று அவன் மனம் அவனிடம் சொன்னதை கேட்டு பிரயாகா நோக்கி நடக்கலானான். தன் மாமாவிடம் நடந்த விவரங்களை தெரிவிப்பதற்காக வேக வேகமாக ஓடிச் சென்றான். கோதகன் சற்று நின்று விட்டதால் கேசவன் பிரயாகா சென்றடைந்து விட்டான். ஆனாலும் கோதகன் தன் மாமாவை தேடிச் சென்றான். கேசவன் பிரயாகா உள்ளே சென்றதும் அவனை அழைத்துச் செல்ல இரு காவலர்கள் காத்திருந்தனர். அவர்கள் கேசவனின் அடையாளத்தை பரிசோதிக்க மரப்பேழையை காட்டச் சொன்னார்கள். கேசவனும் காட்டினான். அதன் பின் அவனை மரியாதையுடன் அவர்கள் ஊர் தலைவரிடம் அழைத்துச் சென்றனர். அங்கே வஜ்ரகேசவனுக்கு வரவேற்பு நடந்தது. அவன் குளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குளித்ததும் உணவருந்த அழைத்துச் சென்றனர். அவனுக்கு பெரிய விருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்தும் முடிந்த பின் அவனுக்கென்று ஓர் அறை கொடுக்கப்பட்டது. அதனுள் சென்று ஓய்வெடுக்கும்படி கூறினர். கேசவனும் சரி என்று கூறிக்கொண்டே உண்ட மயக்கத்தில்
அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அலங்காரமான பிரம்மாண்ட அறை. அதிலிருந்த வேலைப்பாடுகளைக் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான் கேசவன். அங்கு அவனுக்கென்று போடப்பட்டிருந்த மெத்தையை தடவி பார்த்தான். வழுவழுப்பாக இருந்தது. அதுவரை மெத்தையை கண்டிடாத கேசவன் அதை சுற்றி சுற்றி வந்து அதன் வழுவழுப்பு தன்மையை கையால் தடவி தடவி பார்த்தான். மெல்ல தன் கைகளால் அமுக்கியும் பார்த்தான். அதில் படுத்துருள வேண்டும் என தோன்றினாலும் அதில் படுத்தால் உறக்கம் வராதே என்ற எண்ணத்தில் தரையில் அங்கிருந்த பாயை விரித்தான். அந்த பாயோ பட்டுப்பாய். அதை பார்த்ததும் அவன் கண்கள் விரிந்தன. அந்த பாயையும் தடவி பார்த்துவிட்டு அதன் அருகே தரையில் அமர்ந்தான். தனக்குள்ளே, ஒரு சிறிய மரப்பேழையை கொண்டு வந்து கொடுத்ததற்கு எனக்கு இத்தனை மரியாதையா? பட்டு பாய் என்ன, பட்டு மெத்தை என்ன, விருந்து உபசாரம் என்ன? அடடாடாடா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம தலைவர்கிட்ட சொல்லி லட்சுமியும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே. நமக்கு என்ன இதெல்லாம் கிடைக்கணும் ஜோசியமா தெரியும்? சரி, நாம கட்டைய கொஞ்ச நேரம் சாய்ப்போம் என்று தரையில் தனது மேல் துண்டை உதறி விரித்து படுத்தான் கேசவன். படுத்ததும் பயணக்களைப்பில் உறங்கி போனான். சற்று நேரமானதும் கேசவன் விருட்டென்று எழுந்து பார்த்தான். அவன் அருகில் இன்னொருவர் படுத்திருந்தார். அது யாரென்று தெரிந்து கொள்ள தன் கண்களை கசக்கி தூக்கத்தை கலைத்துக் கொண்டு அவரை முன்னால் சென்று பார்க்க மெல்ல நகர்ந்து சென்றான். அங்கு கேசவன் அருகில் படுத்திருந்தவர் முகத்தை பார்த்ததும் அதிர்ந்து போனான் வஜ்ரகேசவன். அதிர்ச்சியில் தனது வலது கையால் இடது கையை தன்னைத்தானே கிள்ளிக்கொண்டு, நான் காண்பது கனவல்ல, நிஜமே என்று கூறிக்கொண்டே மெல்ல சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டான். இதுதாங்க அத்தியாயம் 33. தடயம். அசுரர்களானாலும் மனிதர்களானாலும் வலியும் வேதனையும் ஒன்றுதான் என்பதை இந்த அத்தியாயத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சிம்பாசுரனை இழந்த வலியும் வேதனையும் மந்தாகிஷியை கோபரக்கனிடம் புலம்ப வைத்தது. நண்பனை இழந்த கோபரக்கனும் மந்தாகிஷியிடம் புலம்புகிறான். இவர்களின் புலம்பல் கோதகனுக்கு தடயமாக அமைந்து விடுகிறது. அதை வைத்து கோதகன் என்ன செய்ய இருக்கிறான்? பிரயாகாவை சென்றடைந்து விடுகிறானா, இல்லை அதற்குள் மீண்டும் அசுரர்களால் தாக்கப்படுகிறானா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.